ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம திருப்பி நூனல்ஸ் தான் ஆடிருப்போம். ஆப்போனன்ட் டீமில் MP40 எடுத்தான். சரி MP40 எடுத்தான், தூரத்தில் இருந்தான்னு அழுத்தி பிடிச்சாங்க. அதுக்குள்ளே அவன் ஒழிஞ்சிட்டான். சரின்னு இந்த பக்கம் அவன் ஸ்பைடர் போட நான் இங்கே ஃப்ளாஸ்க்கு தூக்கி போட்டேன். ஃப்ளாஸ்க்கு சரியாக விழலை. சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடரை உடச்சிட்டு திடீர்னு என்னன்னு தெரில ஏறி போகலான்னு ஃபுல் ஹெச்பி இருக்குன்னு ஏறி போனாங்க. அதுக்குள்ளே என்னை பாதி ஹெச்பி குதிச்சு கொச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே க்ளூவால் போட்டு திருப்பி அழுத்தி பிடிச்சிட்டு மெடிக்கல் சுற்றின்னு இருப்பாங்க. டப்புன்னு ஏறி வந்து ஒரே அடியில் முடிச்சிட்டாங்க. சரி என்ன தான் பண்ணுறான்னு தம்பி பார்த்தா சங்கியை மட்டும் போடுறான். மட்டும் பார்த்தா கூட பரவாயில்லைங்க, சங்கியை மட்டும் போட்டு வச்சுருக்கான். சரி இந்த வாட்டி எது விடக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடிலேருந்து ஏறி வராங்க. சரின்னு டப்புன்னு அவனை அழுத்தி பிடிக்க டப்புன்னு நான் குண்டுவால் போட்டு டக்குச்சியை யூஸ் பண்ணி அடித்தாங்க. பாடியில் தாங்க போச்சு, ரொம்பலாம் பெருசாக போகல. சரி சுற்றின்னு வந்து அடிக்கலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் உஷாராக ஸ்பைடரை போட்டு வச்சிட்டான். சரி எங்கடா ஆளே காணுன்னு பார்த்தா பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. திருப்பியும் அதே சங்கையை மட்டும் போட்டிருப்பான். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. எப்படியாவது இவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு லைக்கை போட்டு சரின்னு சொல்லிட்டு ஏறி வந்தாங்க. டெசர்ட்டிக்கில் டப்புன்னு மண்டையில் ஒன்று வச்சான். சரி இவன் ப்ரோ பிளேயர் தான் நினச்சி நான் அவனுக்கு எமோச்சி கொடுத்துட்டு சரி அடுத்த ரவுண்டை அடிக்கணுமேனு பார்த்தா டப்புன்னு அவன் திருப்பி ஸ்பைடர் போட நான் இங்கே க்ளூவால் சுற்றி போட்டப்போ அவனால் வர முடியல. அந்த டைமில் நான் அப்படியே டப்புன்னு மண்டையிலே ஒன்று வச்சுருப்பேன். தம்பிக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டான். நானே அந்த இடத்துல தோற்றுருப்பேன் தான் நினச்சேன். சரி நான் டைட்டில் கார்டை போட்டு திருப்பி இந்த சைடு டபுள் பேரலில் 2 அடி மண்டையிலே வாங்கினான். சரி ஏறி வந்து அடிக்கலாமேன்னு நான் ஒரு குறுக்கு வழியில் போனப்போ திருப்பி ஸ்பைடரை போட்டு வச்சாங்க. உஷார் அதுக்குள்ளே க்ளோவால் ரீலோட் ஆகிறதுக்குள்ளே சுற்றி என்னை அடிச்சிட்டான். திருப்பி அதே சங்கம் மட்டும் தாங்க கடைசி 4வது ரவுண்ட்லேயே போடுறான். சரி அடிக்கணுமேனு சொல்லிட்டு டபுள் பேரலில் திருப்பி எடுத்துன்னு வரும். பின்னாடி ஏறி வருவான். சரி நான் லைட்டாக பயந்துட்டு சரி பொறுமை நின்று ஆடுவோன்னு பாடியிலே 2 அடி ஃபோர்ஸாக கொடுத்தான். அதுக்குள்ளே அவன் டப்புனு சுற்றிக்கினான் க்ளூவால். சரி இந்த வாட்டியாவது கரெக்டாக ஃப்ளாஸ்க்கு தூக்கி போடலான்னு பார்த்தா சரியாக விழவே இல்லை, மேலே தான் வந்துருச்சு. சரி நம்மளே க்ளூவால் வச்சாவது அடிப்புன்னு பார்த்தா தம்பி மெடிக்கல் சுற்றிருந்தார். டப்புன்னு 2 புல்லட் ஏறி வரதுக்குள்ளே அடிச்சிட்டேன். சரி இந்த இடத்துலையும் டைட்டில் கடை போடலாமே டைட்டில் கடை போட காமிச்சிட்டேன். சரி இந்த ரவுண்டில் தம்பி ஓடி வந்திருப்பார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையிலே ஒன்று வச்சுட்டு டப்புன்னு இங்கே பார்த்தா அவன் ஸ்பைடர் போட நான் அப்படியே நின்ன இடத்துல அழுத்தி போச்சு 8 ஹெச்பியில் ஜெயிச்சிட்டேங்க. திருப்பி டைட்டில் கார்டு போட அவன் செம வெறியாக இருப்பான். சரி இந்த ரவுண்டில் அடிக்கணுமேனு சொல்லி டபுள் பாரில் 2 அடியில் அவனை காலி பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே லாஸ்ட்டில் வின்செஸ்டரில் ஸ்கோப் போட்டு அடிச்சுனே இருந்தாங்க. அவன் வர அப்படியே ஸ்கோப் போட்டுன்னு இருந்தேன்னா டப்புன்னு அவுட் ஆகிட்டான். இந்த வாட்டியாக நம்ம போய் அடிச்சிட்டோம். பாய்.